நான் இந்த டெனி மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டை ஏன் சூஸ் பண்ணேன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு பிளான்லாம் எனக்கு இல்லை. ஸோ என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் நான் இந்த ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு பிளானில் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தேன். ஏன்னா நிறைய சர்வீஸ் நான் நிறைய பார்லர் போயிருக்கிறேன். நான் போகிற பார்லர்லேயே நிறைய இடத்துல வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் அங்கே போய் கேட்டேன். பட் எனக்கு வந்து அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லை எனக்கு இருக்கிற இப்போ சுச்சுவேஷனுக்கு. ஆனால் நான் டெனிசிஸ் வந்து மீட் பண்ண வரும்போது அவங்க நல்லா பேசினாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்க பார்லர் வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என் மைண்டு 2 மைண்டாக தான் நான் இங்கேருந்து அவங்கள்ட்ட பேசிட்டு போனேன். பட் அவங்களுடைய ஸ்பீச்சு, அவங்களுடைய அந்த போல்ட்னஸ்ஸு, சின்ன வயசாக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப என்கரேஜாக பேசினாங்க. எல்லாமே கற்றுக்கலாம், எதுவுமே கஷ்டம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால யோசித்தேன். பட் நான் எனக்கு எல்லா இடத்துலையுமே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய ஸ்பீச் பிடிச்சி தான் அவங்கக்கிட்ட நம்பி வந்தால் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்தேன். பட் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. கிளாஸ்க்கு நான் தான் எப்போவுமே லேட்டாகவே வருவேன் எப்போவுமே. ஆனாலும் என்னை நான் ஒரு நாள் திட்டினது கிடையாது. நான் எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன், அதனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் பயந்து வருவேன் ஒவ்வொரு நாளுமே. ஆனாலும் டக்கு டக்குன்னு வந்து கடன்னு எங்களுடைய வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அவங்கக்கிட்ட பிடிச்சது. ஏன்னா ஸ்கூலில் நம்ம மேம் பார்த்து எப்படி பயப்படுமோ அதே மாதிரி தான் நான் வருவேன் உள்ள. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எனக்கு ஒரு வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் தான். டைம் போகிறதே தெரியாது இங்கே இருக்கிறது. அதுவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவேன், அதுலேயும் இந்த அவார்டு வாங்குவேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நான் இங்கே படித்ததோட வீட்டுக்கு போய் எந்த ஒரு ப்ராக்டிஸும் நான் பண்ணது கிடையாது இது வரைக்கும். பட் ஆனால் அவங்க சொல்லி கொடுத்ததை மெமரி பண்ணி இன்னைக்கு அப்படியே நான் அதில் கொண்டு வந்தேன். பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்டும் வாங்கினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அது வாங்கணும்னான்னு எனக்கு டவுட்டு தான். ஹேர் ஸ்டைல் கூட நான் வருவேனான்னு சொல்லி நான் டவுட்டு தான் பட்டேன். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி, கடவுளுக்கும் ரொம்ப நன்றி இந்த இது எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.